யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி ஆஃபரில் சாரீ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் தான் நிறையா வந்துட்டே இருக்குது. அங்கே போகலாமா, இங்கே போகலாமான்னு சொல்லி நிறையா வீடியோஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே எல்லோரும் போகிறாங்க, நம்ம மட்டும் போகாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுமே கூப்பிட்டுட்டே வந்திருந்தாங்க. வாங்க நம்ம போகலான்னு சொல்லி. சரி ஓகே நம்மளும் போய் ஆடி ஆஃபரில் சாரீஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய போத்தீஸ்க்கு போயிருந்தோம். ஏன்னா எப்போவுமே போத்தீஸில் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும். சரி வாங்க இந்த வாட்டி ஆடிக்கு எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்களும் பார்த்திங்கன்னா அந்த சாரீ செக்ஷனை ஒரு 2 ஹவர்ஸ் சுற்றிருப்போம். எல்லா விதமான சாரீஸுமே இருக்குது. ஓரளவுக்கு ஆஃபர் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். பட் நம்ம எதிர்பார்த்து எடுக்கக்கூடிய சாரீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆஃபர் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ரெகுலராக டெய்லி சாரீஸ் வியர் பண்ணுறவங்களுக்குலாம் நிறையா அங்கே ஆஃபர் இருந்துச்சு. நம்ம எப்போ தானே உடுத்துவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய சாரீஸ்க்குலாம் ஆஃபர் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 ஹவர் சுற்றி ஒரு 2 சாரியை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாரீ செக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம சுடிதார் செக்ஷன் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். சுடிதார் செக்ஷனில் டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சுங்க. முக்கியமாக அந்த குவார்டர் செட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் 3 பீஸ் செட்டு மாதிரி பார்க்கல. நான் அதுதான் ஈஸியாக எடுத்தோமா போட்டோமா எங்கேயாவது போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அங்கே பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சைஸ் பார்த்திங்கன்னா எம் சைஸு. எப்போவுமே எம் சைஸ்க்கு வெரைட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு இருந்துச்சு. சரி ஓகே அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம்.